Hi guys, Assalamu alaikum. Welcome to Kansis Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல குட்டியா ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்னடா ரோட்ல அழகான ஒரு வயல்வெளியோரமா போயிட்டு இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. வாப்பாட மாமாட வயல்வெளிக்கு தான் போறோம். ஸோ அது கொஞ்சம் ரொம்பவே தூரமாக தான் அந்த வயல் இருக்கிறதுனால எங்களோட ஊர் சைட்டு அப்படியே சைட்டில் இருக்கிற வயல் எல்லாத்தையுமே தாண்டி தான் போகணும். உங்களுக்கு பார்த்தாலே விலங்கும் வயல்வெளி சைட்டோரங்கள் எல்லாம் வாகனத்தின்னு தாட்டி சாப்பாடு ஆக்கிட்டு வந்துருந்து சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு அழகான ஏரியா தான் எங்களோட ஊர். ஸோ நாங்கள் வயல்வெளிக்கு ஆட்டோவில் கொஞ்சம் தூரம் போயிருந்தோம். அங்கால பைக்கில் தான் போகலாம். ஸோ அதைத்தான் குட்டியாக ஒரு vlog எடுத்திருந்தேன். சமைக்கிறது எல்லாத்தையுமே ஃபுல்லாக இன்னைக்கு கவர் பண்ண முடியலை, தெரியும் இல்லையா. குட்டீஸையும் வச்சுட்டு அதோட வயல்வெளிக்கு எல்லாம் போனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். வீடியோ vlog எல்லாம் எடுக்கிறதுக்கே மனசு வராது. ஸோ இருக்கிற டைமை ரொம்பவே சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் தோணும். ஸோ அந்த வகையில் நானுமே குட்டீஸோடு சேர்ந்து அந்த வயல்வெளி எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தேன், ஃபோட்டோஸ் எடுத்தேன். இந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும், போகிற வழி ஃபுல்லாகவே பச்சை பசேண்டு அழகான மரம், செடி, கொடி, வாய்க்கால், அதோட எல்லா இடமுமே வயலாக தான் இருக்கும். இப்படி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதோட அழகான காற்றும் வீசும். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் மனதுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி போகிறது ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போகிற வழியில் இந்த இடத்துல குட்டியாக ரோட்டோரமாக தண்ணி போகும். இந்த இடத்துல நம்ம ஆட்டோவில் இதை தாண்டி போக இயலாது. ஸோ அதனால் நாங்கள் இதிலேருந்து பைக்கில் போயிருந்தோம். ஸோ வயல்வெளிக்குமே வந்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நாங்கள் வந்திருந்த வயல் ஏரியா இருந்துச்சு. மாமா வாப்பா 2 பேருமே பக்கத்தில் செஞ்சுருக்காங்க. ஸோ மாமாட வாடியில் தான் சாப்பாடு சமைச்சிருந்தேன். சிக்கன் கறி, அதோட ரைஸ், அதோட ஒரு சம்பளம் சமைச்சிருந்தேன். ஸோ நாங்கள் மாமாட வயலில் அம்மா, சாச்சிம்மா, அம்மம்மா எல்லோரும் சாப்பாடு ஆக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே வாப்பாட வயல் இருக்கிற இடத்துல ஒரு வாடி இருக்கு, அங்கே போயிட்டோம். இங்கேனாலே விலங்கும் பச்சை பசேண்டு இருக்கும், நிறைய அழகான மரங்கள், வயல், இந்த மாதிரி தான் இந்த ஏரியா நமக்கு பார்க்குறதுக்கு இருக்கும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட எனக்கு மறக்காத சலிக்காத ஒரு விஷயம்னா இந்த வயல்வெளிகளுக்கு போகிறது தான். இந்த மாதிரி ஒரு வயலோரமாக ஒரு வீடு கட்டி கூட வாழ்ந்துடலாம். அவ்வளோ அழகான ஒரு காற்று, இயற்கையான அதை ரசிச்சுக்கிட்டே லைஃப்பை கொண்டு போகிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாருங்கள், இது தம்பி, இதுதான் வாப்பாட வாடியை சுற்றி இந்த மாதிரி அழகான புல்லோ, குட்டியாக வாய்க்கால், மரம், இந்த மாதிரி தான் அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே தான் போய் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்து நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். குட்டீஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையுமே சுற்றி பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அசாவை கையில் பிடிக்கவே முடியலை. வாப்பாவோட சேர்ந்து சரியான விளையாட்டு. அதோட வாப்பா குட்டியாக ஒரு ஸ்பீக்கரில் பாட்டும் போட்டிருந்தாரு, டான்ஸ் எல்லாம் சொல்லி வேலையில். ஸோ அதெல்லாம் குட்டி கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே வாப்பாட வாடியில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மாமாட வாடிக்கு வந்திருந்தேன். ஸோ பக்கத்தில் தான் சிக்கன் கறி, அதோட சம்பல், சோறுண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பின்னரமாக யானையெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஏலியாகவே நாங்கள் வெளிக்கிட்டு பைக்கில் திரும்பவும் ஆட்டோ வந்து நின்ற இடத்துக்கே வந்துட்டு ஆட்டோவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ ஆட்டோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆட்டோவில் ஏறி வீட்டையும் வந்து சேர்ந்தாச்சு. இந்த மாதிரி தான் எங்களோட ஹாப்பியான இந்த டே போணுச்சு. ஸோ ரொம்பவே ஒரு சந்தோஷமான நாள்னு தான் நான் இந்த டேயை சொல்லுவேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி போகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்ஷால்லா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய். அங்கே எடுத்திருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வீடியோ எண்டில் சேர்த்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.